கலாட்டா மேடை, சிரிப்பு, சந்தோஷம், சிந்திப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஷோ. இன்றைக்கி நான் பார்த்த படம் டிசி. இந்த படத்தோட தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் சார். இந்த படத்தோட இயக்குனர் அருண் மாதேஸ்வர் சார். ஸோ இந்த படத்தில் என்னோடய பெர்ஸ்பெக்டிவாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் போய் தேட்டரில் படம் பாருங்கள். பிடிக்கனாலும் பிரச்சனை இல்லை, மறக்காமல் தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நீ சொன்னது தப்புடா அப்படின்னு நான் திருத்திக்கிறேன். நம்ம கதைக்குள்ள போகலாம். ஸோ கதை ஸ்டார்ட் ஆனே ஒரு கேங் சேர்ந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து கிளம்புற வண்டியிலேருந்து மொத்த கண்ணி ராபரி பண்ணுறாங்க. இந்த கேங்கோட லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவாசல் விஜய் தேவதாஸ். இந்த கேரக்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நான் எந்த படத்துலையும் இந்த மாதிரி கேரக்டர் நோட்டீஸ் பண்ணது இல்லை. இந்த கேரக்டர் ரொம்ப டிசைன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருக்கும் அடங்காமல் ரொம்ப அக்ரெசிவாக அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதை தாண்டி பார்க்கும்போது இந்த டீம்லேயே இல்லை நான் பண்ணுறதான் பண்ணுவேண்டா, இது என் ரூல்ரா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இல்லை, ஒரு பொண்ணு உள்ளே வந்தோடனே நான் அந்த பொண்ணுக்காக மாறுவேன், இறங்கி போவேன், இவருக்குள்ளே ஒரு மனசு இருக்குன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஸோ இதை தாண்டி அதுக்கும் இதுக்கும் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆச்சு இந்த கேரக்டர் பார்க்கும்போது. ஸோ இவரோட பேக் ஸ்டோரி அப்போ தான் ரிவீல் ஆச்சு, யார் என்ன, இவர் எங்கேருந்து வந்தார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இந்த கதைக்கு ரொம்ப தேவையான சில பாயிண்ட்ஸாக இருந்துச்சு இந்த கதையில் பார்க்கும்போது. ஸோ எண்ட் ஆஃப் இந்த கேரக்டர் டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா யாரையும் கைவிடாமல் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வாமிகா கேபி சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்றா கண்டிப்பாக தேவதாஸ் வந்து நிற்பான். அப்படி தான் இந்த டயலாக் தான் இந்த மொத்த கேரக்டர் டிசைனாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து வாமிகா கேபி ஸோ சந்திரா அப்படிங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ தேவதாஸ் கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ ரெண்டு சேம் கேரக்டர் தான், ரொம்ப பிரேவான கேரக்டர், அது இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இதை தாண்டி இந்த கேரக்டர் என்ன ப்ளே பண்ணோம் அப்படின்னா, ஸோ தேவதாஸ் கேரக்டர் உள்ளே வந்தோடனே இந்த ரெண்டு கேரக்டர் சேரும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே ட்ராவல் ஆகும்போது இப்படியே இருக்கே கொஞ்சம் மாறுமா அப்படின்னு பார்த்தா ஸோ தேவதாஸ் அங்கே தான் மாற ஆரம்பிச்சார். இந்த ரெண்டு கேரக்டர் சேரும் போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள், பிரச்சனை, சண்டை, ஸோ இதை தாண்டி அவங்க கேங்கில் இருந்த பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்து வீட் அடிக்கும் போது தான் இந்த கேரக்டர் இல்லை, இவங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகாது, இந்த பொண்ணு இங்கே இருந்தால் பிரச்சனையாயிரும் அப்படின்னு இந்த கேரக்டரை பற்றி கொஞ்சம் ஐடியா இல்லை வேணாம்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த எண்ட் இந்த கேரக்டர் உள்ள இருந்தனால தான் அந்த கதை ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு கதையில் சொல்லும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதை தாண்டி தேர்ட் யாரான்னு பார்த்தீங்கன்னா சஞ்சனா கேரக்டர். ஸோ சஞ்சனா ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ பார்வதி அப்படிங்கிற கேரக்டரில், ஆனால் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. பாவம் அந்த கேரக்டர் அவங்க இறந்துருவாங்க அந்த படத்தில். ஸோ ஆனால் இருந்தாலும் இந்த கேரக்டர் இருக்கும்போது இந்த ஒரு இம்பாக்ட் தான். ஸோ இந்த இம்பாக்ட்லாம் தேவதாஸ் ரொம்ப இல்லை, நான் இதுக்கு மேலே போகணும், இந்த பொண்ணுக்காக ஏதாவது பண்ணுண்டா அப்படின்னு சொல்லி திரும்பும் போது தான் சந்திராங்கிற கேரக்டரை மீட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேர் பார்க்க ரொம்ப சிமிலராக இருப்பாங்க பார்க்குறதுக்கு இந்த படத்தில். ஸோ இதை தாண்டி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஒரு கேங்ஸ் சேர்ந்து கன் ராபரி பண்ணுவாங்க. ஸோ இப்படியே வரும்போது இல்லை இதை கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு டேரக்டர் முடிவு பண்ணான்னு தெரில. இந்த கதை நடந்துட்டு இருக்கும் போதே இதே டைமில் கரெக்டாக ஒரு மனுஷன் அவங்க ஃபேமிலியோட வெளியே போயிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக ஒரு கன் ஷூட்டில் ஒருத்தர் இறந்துருவார் இந்த இடத்துல. ஸோ இதுக்கு காரணம் போலீஸ்னு தெரிய வரும் இந்த பிரச்சனை. ஸோ நம்ம தேவதாஸ்கிட்ட வரும். தேவதாஸ் இதை பார்த்துட்டு இல்லை ஒரு படிப்பு விஷயம் அப்படிங்கும்போது இதுலன்னா அவர் டேர்னிங் பாயிண்ட், கதையே இங்கே தான் டேர்னிங் பாயிண்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ கதையோட கரெக்டாக தெரிஞ்சு 10 நிமிஷம் தான் கதை கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். ஸோ அங்கேருந்து தான் படமே ஆரம்பிக்குது. ஸோ தேவதாஸ் தான் யார், நான் எதுக்காக இந்த படத்தில் வந்தேன் அப்படிங்கிறது டேரக்டர் சூப்பராக சொல்லியிருந்தார் இந்த படத்தில். அந்த கதை அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே ட்ராவல் ஆகி போகும்போது ஒரு படிப்புக்காக இந்த படம் நவுறுது அப்படின்னு தேவதாஸே இந்த கேரக்டர் சொல்லியிருப்பார் இந்த படத்தில். ஸோ படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நல்லா காமிச்சிக்கலாம் அப்படின்னு என்னோட சஜஷன் இந்த படத்தில். ஏன்னா அது ரொம்ப கம்மியாக காமிச்சு ஃபைட்டு, சண்டை இது மட்டுமே ரொம்ப அதிகமாக காமிச்சிருந்தாங்க. ஸோ ஆனால் படிப்பு அப்படின்னு மென்ஷன் மட்டும் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக காமிச்சிருக்கலாம் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. மெயினாகிற 3 பேருக்கு மட்டும் நல்லா எழுதணுப்பா அப்படிலாம் இல்லாமல் படத்தில் ஒரு பண்ண ஒரு 7-8 கேரக்டருக்கும் ரொம்ப சூப்பராகவே எழுதியிருந்தாரு ஸோ டேரக்டர் சார். ஸோ அதை தாண்டி சினிமாட்டோகிராஃபிக்குள்ள வந்தோம் அப்படின்னா முகேஷ் அவர் தான் அந்த படத்தை சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அவருக்கு முதல் படம் பார்த்தீங்கன்னா கன்னடா ஃபிலிமில் ஒரு படம் பண்ணியிருந்தாரு. இப்போ தமிழில் அவருக்கு முதல் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃப்ரேமிங்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ காம்போசிஷன்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்டாக கண்டிப்பாக அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். அதுலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஃப்ரேமிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கலர் கரெக்ஷன்ஸ், ஸோ இந்த எடிட்டிங் ஸ்டைலில் பார்த்தா பிரசன்னா, ஸோ அவரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் பண்ண முன்னாடி படங்கள் பார்த்தோம் அப்படின்னா ராயன், ஸோ அது உங்களுக்கு தெரியும் இப்போ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி படம் வரும்போது, ஏன்னா ரெண்டுமே மோஸ்ட்லி ராவான படம் அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட கட்ஸு, ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் தான் இந்த படத்தோட ரொம்ப மெயின் தீம்னே சொல்லலாம். ஏன்னா ஆக்ஷன் இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷன் இந்த படத்தோட மெயின் பிளாட் எப்படி சொல்லுவோம் அதே மாதிரி ஆக்ஷன் சொல்லலாம். ஏன்னா படத்தை ஒரு 3-4 இடத்துல மெயின் ஆக்ஷன் தான் கதையோட லீடாகவே இருக்குது. அந்த ஆக்ஷன் ரொம்ப சூப்பராக கோடியே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தலைவர் எனக்கு திரும்ப இந்த படத்தை கொண்டு போனது பார்த்தீங்கன்னா அனிருத் மட்டும்தான், ராக் ஸ்டார் அனிருத் சார். ஸோ ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு போயிருந்தார். அவர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக்லாம் வரல, நீங்கள் ரொம்ப ஃபோக்கு அந்த மாதிரியே போகிறீங்கன்னும் போது இல்லை நான் எனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லி போட்ட மியூசிக் தான்.
ஸோ மாயாஜலமாக விளாண்டுச்சு படத்தில். சீனுக்கு மியூசிக் பார்க்கும்போதே இந்த மியூசிக்கோட ஓவர்லாப் ஆகலை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, தனியாக தெரிஞ்சிச்சு, எனக்கே எலவேட் ஆகுது அந்த மியூசிக் பார்க்கும்போது அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த ஃபீல் உங்களுக்கு வேணால் தேட்டரில் தான் நீங்கள் படம் பார்த்தாகணும். தேட்டரில் பார்த்தா மட்டும் தான் அந்த ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காம தேட்டரில் போய் பாருங்கள், படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஓவரால் ரேட்டிங் சொல்லணும் அப்படின்னா நான் 5க்கு 3.5 கொடுத்தேன். ஸோ மறக்காம போய் படம் தேட்டரில் பார்த்துட்டு வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ ரேட்டிங் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.